என்னடி குமரன் ஃபோன் பண்ணானா? அங்க எல்லாம் கரெக்டா இருக்காமா? கங்கா, குமரன் கிட்ட சொல்லி போன்ல காசு போட சொல்லு. இந்த தடவை வாடகைய நானே கொடுத்துடலாம்னு நினைச்சேன். யார் கொடுத்தா என்னடி? விஜய் தம்பி காவேரி கிட்ட பணம் கொடுத்துட்டு போயிருக்கு. அத அவ சாரதா கிட்ட கொடுத்துட்டா. நம்ம கொடைக்கானல் வீட்டுல ஒரே பிரச்சனையா. இப்பதான் கொடைக்கானலுக்கு நிறைய பேர் டூருக்கு வராங்கல்ல, அதுல யாராச்சும் பிரச்சனை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பின்பக்கம் ஒரே அழுக்கும் குப்பையுமா இருக்கான். வீடு பூட்டி இருந்தா இப்படிதான். நம்ம யாராச்சும் அங்க இருந்து பாக்குற மாதிரி வருமா? அது எப்படி பாட்டி? வீடை சுத்தி இருக்கிற இடமும் நம்புது. யாராச்சும் வந்து பிரச்சனை பண்ணா அது எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? பேசாம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுடலாம். பேசாம நம்ம வீடு ஏன் ஹோம் ஸ்டேக்கு விடக்கூடாது? நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி விட்டு வந்த பிரச்சனை எல்லாம் மறந்து போச்சு. அவனுக்கு நிறைய நல்ல கெஸ்டும் வந்தாங்களே. நம்ம ஹோம் ஸ்டே மாதிரி ஏதாச்சும் பாத்துக்கிட்டு அதுல வர காசை கேர்டேக்கருக்கு கொடுத்துடலாம். வர கெஸ்ட் வீட்டை ஏதாச்சும் டேமேஜ் பண்ணா நமக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் இப்ப பிரச்சனையே இல்லைங்க. வீடு சுத்தி கேமரா வச்சுக்கலாம். நம்ம இங்க இருந்து அதை பாத்துட்டு இருக்கலாம். விஜய், பாட்டிக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா. என்னாச்சு தாத்தா? ஒண்ணு இல்லப்பா, ராத்திரி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரோம். இது ஏன் என்கிட்ட இப்ப சொல்றீங்க தாத்தா? ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? அவளுக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு விஜய். நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பாக்குறியா? நான் இப்ப உடனே கிளம்பி வரேன் தாத்தா. நானும் வரேங்க, சேர்ந்து போலாம். இல்ல, ராத்திரி நேரத்துல நீ எதுக்கு வீணா அலைஞ்சுக்கிட்டு? நீ ரெஸ்ட் எடு, நான் மட்டும் போய் பாத்துட்டு வரேன். நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கமா. அந்த வேலையெல்லாம் முடிச்சு வரதுக்கு லேட் ஆகுது. அதான் டெய்லி வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. நம்ம கிட்ட இல்லாத பிசினஸ் ஆடா, அதெல்லாம் விட்டுட்டு நீ ஏன் ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கல? நான் எனக்கு பிடிச்ச போட்டோகிராஃபில ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கமா.